வீட்டில் வேஸ்ட்டாக கிடந்தா இந்த பெயிண்ட் டப்பாங்க யூஸ் பண்ணாமல் இருந்ததையும் நல்லா வந்து இது அப்படியே செடியாகவே வந்துருச்சு. இதில் தான் வந்து நம்ம வந்து இதை வந்து வைக்க போகிறோம். இப்போ வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த வீக்கெண்ட்ஸ் வெங்கட். ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்கா மொட்டை மாடி பிளாக் பண்ண போகிறோம். ஸோ மொட்டை மாடி பிளாக்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதுசாக வந்து ஒரு செடி வைக்க போகிறோங்க. என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து காய்கறி வந்து சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சவுன்னு சொல்லிட்டு ஒரு காய் வைக்க பார்த்தீங்களா, அந்த காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்ணில் வைக்காமலே வந்து செடி வந்து முளைஞ்சி வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு அதை யூஸ் பண்ணாமலே வச்சுருக்காங்க. ஸோ அது வேறு எதுவும் இல்லை, இந்த செடி தான். ஸோ நம்ம இப்போது இதை தான் வந்து நம்ம வந்து விதைக்க போகிறோம். வாங்க இந்த விளாக் ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடந்தா இந்த பெயிண்ட் டப்பாங்க, இதில் தான் வந்து நம்ம வந்து இதை வந்து வைக்க போகிறோம். ஸோ ஏன்னா இது வந்து செடியா இல்லை கொடியா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்ததுல இது வந்து கொடின்னு சொன்னதால ஸோ நம்ம இந்த பெயிண்ட் டப்பால தான் வந்து நம்ம வந்து இந்த செடியை வந்து வைக்க போகிறோம். இந்த கொடி வந்து இது இவ்வளோ போதும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஏன்னா கொடி தானே பெருசாக தேவைப்படாது சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பாட் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஸோ மண்ணை வந்து எடுத்து வந்திருக்கோம். ஸோ வாங்க அடுத்த வேலையை பார்க்கலாம். பாருங்க, நல்லா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்ததையும் நல்லா வந்து இது அப்படியே செடியாகவே வந்துருச்சு. பார்த்தீங்களா, மேலே வந்து செடியே முளைஞ்சிருக்கு. இதை நம்ம வந்து அப்படியே இப்போ வைக்க போகிறோம். ஸோ வாங்க வைக்கலாமா? வைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த மண்ணில் வந்து கொஞ்சம் மண் வந்து நம்ம வந்து வேற ஒரு இதுக்கு வந்து மாற்ற போகிறோம். ஸோ என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை தூக்கிட்டு போயிட்டு இதுதான் நம்ம செடிகள் இருக்கிற ஏரியா. திராட்சையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண் வந்து கம்மியாக இருக்குன்றதால நம்ம வந்து இதுலேருந்து வந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து நம்ம இதில் போட்டுக்க போகிறோம். ஸோ வாங்க, கொஞ்சம் நல்லா மண்ணை எடுத்தால் போக நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். போதும். இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து நம்ம வந்து அந்த பக்கெட் வந்து அது மாதுளம் பழம் இருக்கு. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் மண் எடுத்து போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாச்சு. இந்த உங்களுக்கு தெரியும் ரோஸ் செடிலாம் வெளியில் இருக்கிறதால மண். இதுதான் அந்த மாதுளை செடி. போதும் நான் நினைக்கிறேன், போதும். ஏன்னா வந்து அந்த ரோஸ் செடி அந்த என்னது மாதுளை செடி அந்த தக்காளி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணோடைய ஹைட் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து திராட்சை செடிக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மண்ணை வந்து இதில் இருந்து எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வாங்க நம்மளுடைய அந்த புது பிளான்டிங் வேலையை வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க, இப்போ இதுக்கு வந்து ஒரு நல்ல பிளேஸை தேடணுங்க. இதுக்குள்ளார எங்கே வச்சு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு கெஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ நான் நினைக்கிறேன் பேசாமல் இங்கே வச்சிடலாமோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வச்சிடலாமா? ரெடியாக வந்து ஒரு செட்டிங் போட்டு உட்காந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இதில் தான் வந்து பிளான்டிங் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஆயுதம். ஸோ இதில் தான் வந்து நம்ம மண்ணை வந்து பறித்து இதை வந்து வைக்க போகிறோம். வாங்க, நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த சவுசோ வந்து வச்சாச்சு, பிளான்டிங் பண்ணியாச்சுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வச்சு இப்படி வரும்னு தெரில, பார்க்கலாம்.